நம்ம நிலாவும், சோழனும் இந்த மாதிரி ரொம்ப ஹாப்பியா பார்க்குறதுக்கு யாரெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ, மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு, கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ ரொம்ப நாளா வந்து இந்த மாதிரி தான் நம்ம எதிர்பார்த்தோம். எப்பயுமே சோழன நிலாவுக்கு சுத்தமா பிடிக்காது. ஏதாவது திட்டிட்டே தான் இருப்பாங்க. ஆனா, இப்ப அப்படி இல்ல. நம்ம சோழன நிலா வந்து கொஞ்சிக்கிட்டே இருக்கிறது ரொம்ப சூப்பரா தான் இருக்குது. ஹனிமூன் ட்ரிப் பிளான் பண்ணி கொடைக்கானலுக்கு போயிருக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருமே சூப்பரான காதல் கதைகள், அந்த ரொமான்டிக் சீன்ஸ்லாம் வந்து காட்டுறாங்க. நம்ம ப்ரோமோல பார்த்துருப்போம். இப்ப இதுல ஒரு ட்விஸ்ட் நடக்க போகுது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். ஆக்சுவலா ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்னன்னா, "இதுல சூர்யாவுக்கு என்ன சம்மந்தம்? அவனுக்கு எப்படி இவங்க கொடைக்கானல் போனது தெரியும்?" அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அ நிலாவுக்கு விவாகரத்து ஆன அன்னைக்கே அவங்க அப்பாவும், அம்மாவும் எப்படி வந்தாங்களோ, அதே மாரி தான் கதையில ஒருத்தவங்கள ஃபாலோ பண்ணணும்னு நெனச்சா, அவங்க லைஃப்ல என்ன நடக்கு, ஏது நடக்குன்னு ஃபாலோ பண்ணி வரத்தானே செய்வாங்க. இது வந்து நேச்சுரல். ஏற்கனவே இந்த வைப்ரேஷன் மண்டையன் சொல்லியிருப்பான். "சரி கல்யாணம் பண்ணது தான் பண்ணிட்ட. டிவோர்ஸ் பண்ணிட்டு வா! உன்னைய கல்யாணம் பண்ணிக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஆல்ரெடி சொல்லியிருப்பான். ஸோ, அதனால தான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அது மட்டும் இல்ல, நம்ம மனோகர் கிட்ட போயிட்டு சண்டையும் போடுறான். அதாவது நம்ம இந்த சூர்யாவோட அம்மாவும், அப்பாவும் மனோகர் வீட்டுக்கு போறாங்க. போயிட்டு நடந்ததெல்லாம் நாங்க கேள்விப்பட்டோம். "என்ன இப்படிலாம் பண்ணியிருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "நாங்க என்ன பண்ணோம்?" அப்படின்னு சொல்லி மனோகர் கேட்கும்போது, "உங்க பொண்ண ஏத்துக்கிட்டீங்களாமே! ஊரறிய எல்லாரையும் கூப்பிட்டு கிராண்டா ரிசப்ஷன்லாம் நடத்துனீங்களாம். அப்ப இந்த டிரைவர் பையன மனசார மருமகன்னு ஏத்துக்கிட்டீங்களா? அப்ப இதெல்லாம் உங்க பிளான் தானா? உங்க பொண்ணு என் பையனுக்கு பண்ண துரோகத்துக்கு எந்த தண்டனையும் கிடையாதா? நீங்க இப்போ உங்க பொண்ணோட சேர்த்து நல்லா சந்தோஷமா தான் நீங்க இருக்கீங்க. ஆனா, என் பையன் அவனோட ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து எல்லார்கிட்டயுமே பேசாம, அப்படியே வந்து உங்க பொண்ணையே நெனச்சுக்கிட்டு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கான்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு தேன் இருந்துட்டு, "அதுக்கு என்ன பண்றது? எப்படிதான் இருந்தாலும் எங்க பொண்ண நாங்க வந்து ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். என்னதான் இருந்தாலும் அது எங்க ரத்தம் இல்லையா? எங்க பொண்ணு இல்லையா?" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அது சரி. உங்க பொண்ண விவாகரத்து வாங்கிட்டு, விவாகரத்து குடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா சூர்யாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவோம். கொஞ்ச நாளைக்கு பொறுமையா இருங்க அப்படின்னு நீங்க தானே சொன்னீங்க. அவன்கிட்ட வேற நீங்க இத சொல்லி வச்சிருக்கீங்க. எப்படினாலும் நிலாவ அந்த சோழன் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ மாட்டா. வாழவும் விட மாட்டோம். அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. இப்ப இப்ப என்னடான்னா, ஊரறிய கூப்பிட்டு ரிசப்ஷன்லாம் நடத்தி வச்சிருக்கீங்க. அப்ப எங்க பையன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? அவன் நிலாவ கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு, அப்படியே பைத்தியம் பிடிச்சு அலைஞ்சுகிட்டு இருக்கிறான்." அப்படின்ற மாதிரி சண்டை போடுறாங்க. தேன் இருந்துட்டு, "ஓரளவுக்கு தானே பொறுமையா இருக்க முடியும். அதுக்கு என்ன பண்றது? அவ அந்த டிரைவர தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்னா. நாங்க என்ன பண்ண முடியும்? அதனால கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம். மறுபடியும் அவள கூட்டிட்டு வந்து, உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது, மறுபடியும் அவ ஓடி போயிட்டா, என்ன பண்ணுவீங்க? அவ மனசுல அவ வந்து சோழன் தான் இருக்கிறான். அப்ப அவன் கூட தானே கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். இது தெரியாம நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க." அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேனு வந்து திட்டி விட்டுர்றாங்க. "பார்க்குறேன், உங்க பொண்ணு எப்படி சந்தோஷமா இருக்குன்னு நானும் பார்க்குறேன்." அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு தான் போயிருப்பாங்க. போயிட்டு வைப்ரேஷன் மண்டையக்கிட்ட அவங்க அம்மாவும், அப்பாவும் இத பத்தி பேசியிருப்பாங்க. "இனிமே அந்த பொண்ண மறந்துர்றா. தேவையில்லாம இதெல்லாம் நெனச்சுக்கிட்டு இருக்காத. நீ போயி ஆஸ்திரேலியால வேற யாரையாவது பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். இவள விட ரொம்ப நல்ல பொண்ணா, படிச்ச பொண்ணா, உன் மனசுக்கு பிடிச்ச பொண்ணா கண்டிப்பா வருவா. கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்." அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா, இந்த சூர்யாவ ஆரம்பத்துல டம்மி பீஸா காட்டுனாலும், இப்ப கதைக்கு ஒரு மெயின் வில்லனா வந்து வரத்தான் போறான். அதுதான் வந்து அவன் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பான். எப்படி அவ சந்தோஷமா வாழுவா? என்னைய வேண்டான்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு போயிட்டா, 1000 பொண்ணுங்க நானு கை தட்டினா 1000 பொண்ணுங்க வந்து நிப்பாங்க. ஆனா, அவங்க எல்லாரையும் வேணான்னு சொல்லிட்டு, இந்த நிலாவ கல்யாணம் பண்ணணும்னு நெனச்சா, அவ என்னடான்னா என்னைய வேண்டான்னு தூக்கி போட்டு போயிட்டா. இதுல இவங்க அப்பாவும், அம்மாவும் அவளுக்கு ரிசப்ஷன் வேற நடத்தி வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா? அப்ப நான் என்ன பைத்தியமா? அப்படின்னு சொல்லி பயங்கரமா வந்து கோவப்பட்டுட்டு இருக்கிறான் இந்த வைப்ரேஷன் மண்டையன். அதுக்கு தான் சொல்றான், ஒவ்வொரு நிமிஷமும் அவ நெனச்சு நெனச்சு அழுதுகிட்டே இருக்கணும். என்னைய வேண்டான்னு சொல்லிட்டு போனவ, அவ மட்டும் எப்படி சந்தோஷமா இருக்கலாம்? என் ஃப்ரெண்ட்ஸுங்க, என்னோட பார்ட்னர்ஸ், பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாருமே என்னைய பார்த்து சிரிச்சாங்க. "ஒரு பொண்ண கல்யாணம் பண்றதுக்கு உனக்கு துப்பில்ல. நீ எல்லாம் பிஸ்னஸ் பண்ண வந்துட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு என் மூஞ்சி மேல காரி துப்புறான்.
அவன்லாம் இவ்ளோ அவமானப்பட்டு இவ்வளத்தையும் நான் தாங்கிட்டு எதுக்கு இருக்கணும்? அவ மட்டும் சந்தோஷமா இருப்பா. நான் இப்படி இருக்கணுமா? அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூர்யா பயங்கரமா வந்து டென்ஷன் ஆயிட்டுருக்கிறாரு. ஸோ அந்த டைம் தான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த நிலா என்ன பண்றா? ஏது பண்றா? அப்படின்னு சொல்லிட்டு. இது மட்டும் இல்ல, நெறைய கம்பெனிகளுக்கு வந்துட்டு நிலா இன்டர்வியூக்கு போயிருப்பாங்க. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சூர்யா வந்து உட்காந்துருப்பான். இன்டர்வியூலாம் முடிஞ்சு செலக்ட் ஆகி ஓனர் வந்து உங்கள செலக்ட் பண்ணணும். அவர் மட்டும் ஓகே சொல்லிட்டா, நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும்போது, அந்த இடத்துல வந்து சூர்யா வந்து நிப்பான். ஸோ இந்த மாதிரி எல்லா கம்பெனிலயுமே வந்து டை அப் வச்சிருப்பான். என்னைய மீறி நீ எந்த கம்பெனிலயும் ஜாயின் பண்ணி வேலை பார்க்க முடியாது. அப்படிலாம் சொல்லியிருப்பான். ஸோ அதனால தான் இப்ப பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் என்ன பண்றான் அப்படின்னா, இந்த நிலாவ ஃபாலோ பண்ணிட்டு வரான். இவங்க வந்து நம்ம நிலாவ வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்கிற அந்த ஆளுங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த சூர்யாவுக்கு இன்ஃபர்மேஷன் குடுத்துடுறாங்க. அவங்க வந்து கொடைக்கானலுக்கு போயிருக்கிறாங்க. இந்த மாதிரி ட்ரிப்புக்கு அப்படின்னு சொல்றாங்க. நானும் என்னைக்குடா இவ என் கையில சிக்குவான்னு நெனச்சுக்கிட்டே இருந்தேன். அதே மாதிரியே இவ கரெக்ட்டா சிக்கிட்டா. இவள சும்மா விடக்கூடாது. இனிமே தான் நான் யாருன்னு இவகிட்ட காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூர்யா பிளான் பண்ணி வேற வச்சிருக்கான். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க கொடைக்கானல் வேற போயிருக்கிறாங்களா, இந்த சூர்யாவுக்கு சொல்லவா வேணும். இப்ப ஆக்சுவலா நீங்க நார்மலாவே யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நம்ம சீரியல்ல வந்து பார்த்தீங்கன்னா, டூர் போனாலோ, இல்லன்னா ஏதாவது ஒரு ஃபங்ஷன் வந்தாலோ பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது வரும். இது எதார்த்தமானது. இதனாலேயே இவங்க டூர் போயிருக்கும்போது, "அப்படி என்னடா பிரச்சனை வரும்? அப்படிலாம் கிடையாது." அப்படின்ற மாதிரி நெறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. பட் அப்படி இல்ல. கண்டிப்பா இந்த ட்விஸ்ட் வரத்தான் போகுது. இவங்க வந்து அதாவது நம்ம நிலாவும், சோழனும் ஹனிமூனுக்காக கொடைக்கானல் போயிருக்கிறாங்க. கூடவே அவங்க ஃபேமிலியும் வந்ததுனால, இது ஃபேமிலி ட்ரிப் ஆயிருச்சு. இந்த மாதிரி எல்லாருமே வந்து ரெசார்ட்ல ரூம் எடுத்து தங்கியிருக்கிறாங்க. அப்பதான் நம்ம நிலாவுக்கும், சோழனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கா ஒரு அவங்களோட லைஃப்ப வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. நம்ம நிலா சொன்னது மாதிரியே, சத்தியம் பண்ணது மாதிரியே அவங்களோட பிரைவசிக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாம, அவங்க லைஃப்ப நல்லபடியா ஸ்டார்ட் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு நடுவுல இந்த நம்ம சோழன் வேற என்ன பண்றாரு அப்படின்னா, அங்க எடுக்கிற ஃபோட்டோ, செல்ஃபி எல்லாத்தையுமே வந்து ஸ்டேட்டஸ்ல வைக்கிறது. அப்புறம் சோழன் வந்துட்டு அவங்க மாமனாரு, அதாவது நிலாவோட அப்பாவுக்கு அனுப்புறது. இந்த மாதிரியான வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு நைட்டு வந்துட்டு டின்னர்லாம் சாப்பிடும்போது, செய்யும்போது அப்படியே ஃபோட்டோஸ்லாம் வந்து குடுத்துட்ருக்குறாங்க. அப்பதான் வந்து அந்த ஆளு ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்கள அதாவது சூர்யா வந்து ரெடி பண்ணி வச்சிருந்த ஆட்கள் வந்து இவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. எங்க போறாங்க? ஏது பண்றாங்க? என்ன ஃபோட்டோஸ் எடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. ஏற்கனவே பல்லவன் சொல்லியிருப்பாங்க, "நெறைய பிளேஸஸ் இருக்குது சுத்தி பார்க்குறதுக்கு. நான் நோட் பண்ணி வச்சிருக்கிறேன். எல்லா இடத்துக்கும் போகணும்." அப்படின்னு சொல்லியிருப்பாரு இல்லையா? அதனால ஒவ்வொரு பிளேஸ்க்கு போகும்போதும் அந்த ஆளு வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் இருப்பாரு. எப்படியாவது நிலாவ கடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. சரியான நேரம் அமையவே அமையாது. அவங்க போட்டிங் போகும்போதும், அதுக்கப்புறம் சைக்கிள்ல போகும்போதும் சரி, இப்படி நெறைய வாக்கிங் போகும்போது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் அந்த ஆள ஃபாலோ பண்ணிட்டே வர்ற மாதிரி காட்டுவாங்க. இவங்க எல்லாருமே தனிப்பட்ட விதமா ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியா இருப்பாங்க. அந்த நேரத்தில தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரெசார்ட்ல இருக்கிற ஒரு கைடு சொல்வாரு, "பக்கத்தில ஃபாரஸ்ட் இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கும். பெரிய பெரிய மரங்கள், நல்ல நெறைய மூலிகை செடிகள்" அப்படின்னு சொல்லிட்டு நெறைய விஷயங்கள் வந்து நம்ம பார்க்கலாம். அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா, அந்த ஃபாரஸ்ட்குள்ள போயிட்டு திருப்பி வர்றதுக்கு கொஞ்சம் தூரம் மட்டும் தான் போயிட்டு திருப்பி வர முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே நம்ம சோழனோ, நிலாவோ ரொம்ப சூப்பரா இருக்கும்ல, இந்த மாரி ஒரு அட்வென்ச்சர்லாம் போனா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. சரி ஓகே. அப்ப நம்ம அதெல்லாம் போயிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேரன், சோழன், பாண்டி, பல்லவன் அப்புறம் நிலா இப்படி 5 பேருமே வந்து கிளம்பி ஃபாரஸ்ட்டுக்கு வந்து போறாங்க. அங்க இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி தான் விட்டுருப்பாங்க. கொஞ்சம் தூரம் போனதும் திருப்பி வந்துரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அதே மாரி தான் இவங்களும் அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ள வந்துட்டு போறாங்க. கொஞ்சம் தூரம் போனதுமே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்துட்டு சேர்ந்து தான் போறாங்க. கொஞ்சம் தூரம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து சிக்னல் கிடைக்கல. "என்ன என் ஃபோன்ல சிக்னலே இல்ல" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஆமா இது ஃபாரஸ்ட் ஏரியால, அதனால சிக்னல் கிடைக்காது" அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. சேரன் இருந்துட்டு, "ஏய் போதும்டா, இதுக்கு மேல நம்ம உள்ள போக வேண்டாம். எனக்கு என்னமோ பயமா இருக்கு. வாங்க திருப்பி போயிரலாம்" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, நம்ம தோழர் இருந்துட்டு, "ஏண்ணே பயப்படுற? நாங்கலாம் இருக்கிறோம்ல. அப்படி என்ன ஆயிறப்போது உனக்கு? வாண்ணே போலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஒவ்வொரு இடமா சுத்தி பார்த்துட்டுருக்குறாங்க. அங்க இருக்கிற "இங்க பாருண்ணே, எவ்வளோ பெரிய மரம் பாரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அதுலலாம் நின்னு ஃபோட்டோ எடுத்துட்டு வச்சுட்டு இருக்கிறாங்க.
அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல நம்ம பல்லவன் போய் நிக்கணும்னு போற இடத்துல வந்துட்டு பாம்பு இருக்குது. பாம்பு பார்த்துட்டு நம்ம சேரன் வந்துட்டு, "டேய் பல்லவா!" அப்படின்னு சொல்லிட்டு வேகமா பிடிச்சு இழுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த "என்னடி என்னாச்சு? எதுக்கு இழுத்தன? என்னாச்சுண்ணே?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "கீழ பார்த்து நிக்க மாட்டியாடா? அங்க பார்றா" அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி காட்டும்போது பார்த்தீங்கன்னா, பெரிய பாம்பு ஒண்ணு போகுது. "நல்ல வேலைண்ணே என்னைய காப்பாத்திட்ட" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "போதும், போதும். இது என்னமோ எனக்கு அபசகுனமா இருக்கிற மாதிரி இருக்குது. வாங்க கிளம்பி திருப்பி நம்ம போயிரலாம். இதுவரைக்கும் போனது போதும்" அப்படின்னு சொல்லிட்டு சேரன சொல்லிட்டே இருக்கும்போது, "ஏனே நீ வேற, காட்டுக்குள்ள வந்துட்டு அ பாம்பு இருக்கு, பாம்பு இல்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுக்கெல்லாம் நம்ம வந்து சகுனம் பார்த்தா சரியா இருக்குமா? பாம்பு வாழ்ற காட்டுக்கே போயிட்டு, அங்க பாம்பு இல்லாம பிறகு என்னண்ணே இருக்கும்? வாண்ணே இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா த்ரில்லா இருக்கும். இன்னமும் உள்ள போய் பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு இந்த பல்லவன் வந்து விடாம கூட்டிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ அடர்ந்த மரங்கள், அந்த மாரி இயற்கையான காட்சிகள்லாம் இருக்கும்போது நம்ம நிலாவும், சோழனும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட ரொமான்ஸ வந்துட்டு கன்டின்யூ பண்றாங்க. அப்படிதான் வந்து ஒரு பட்டர்ஃப்ளை வந்து வண்ணத்து பூச்சி பறந்து வந்துட்டுருக்குது. உடனே இவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, "நிலா இங்க பாரேன் எவ்வளோ அழகா இருக்குதுன்னு" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "ஏன் சோழன் நீங்க போய் எனக்கு அந்த பட்டர்ஃப்ளைய பிடிச்சிட்டு வருவீங்களா?" அப்படின்னுட்டு கேட்குறாங்க. "நீ கேட்டா நான் மாட்டேன்னா சொல்லப் போறேன். இப்ப பாரு" அப்படின்னு சொல்லிட்டு அவரு அப்படியே போம்போது, "ஐயோ! வேண்டாம் சோழன் நான் சும்மா சொன்னேன். இந்த காட்டுக்குள்ள எங்கேயாவது போயி மிஸ் ஆயிறாதீங்க. பிறகு உங்கள தேடிட்டு இருக்க மாட்டோம் நாங்க. அப்ப நாங்க பாட்டுக்கு கிளம்பி போயிருவோம்" அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்றாங்க. அதுக்கு நம்ம சோழன் இருந்துட்டு, "இங்கேயே இருங்க, எங்கேயும் போயிறாதீங்க. நீ கேட்டல்ல நான் போய் பிடிச்சிட்டு வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சோழன் போகும்போது, நிலா இருந்துட்டு, "வேண்டாம் சோழன், இந்த மாதிரி எதையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நான் சும்மா தான் சொன்னேன்" அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க மறுபடியும் உள்ள போய்க்கிட்டே இருக்கும்போது, "என்னது இது? வந்த இடத்துக்கே மாத்தி மாத்தி வந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குதே" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவன் சொல்றாங்க. "ஏன்டா அப்படியா தோணுது? ஒருவேளை இந்த காட்டுக்குள்ள எல்லா இடத்துலயும் இதே மாதிரி மரம், செடி, கொடிகள்லாம் வளர்ந்துருக்கிறதுனால, நமக்கு அப்படி தோணுதோ என்னமோ?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அண்ணே நீ வேற, நான் இங்கனக்குள்ள நிக்கும்போது நீ தானண்ணே பாம்பு வருதுன்னு சொல்லிட்டு பிடிச்சு இங்கிட்டு இழுத்த, ஞாபகம் இல்லையா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஆமான்டா, எல்லா இடமும் இதே மாரி தான்டா இருக்குது" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அப்படி சொல்றியா? ஆனா எனக்கு என்னமோ சுத்துன இடத்துக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கோமோ அப்படின்னு சொல்லிட்டு தோணுது" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம சேரன், பாண்டி, பல்லவன் 3 பேரும் பேசிக்கிட்டே முன்னாடி நடந்து வந்துருவாங்க. நம்ம சோழனும், நிலாவும் அப்படியே பின்னாடி நடந்து வருவாங்க. இப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சூர்யா ரெடி பண்ண அந்த ஆட்கள் இருக்காய்ங்களா, அவைங்க வந்துட்டு இவங்கள ஃபாலோ பண்ணி வந்துகிட்டே இருப்பாங்க. சோழன் கூடயும், நிலாவையும் அப்படியே ஃபாலோ பண்ணி வந்துட்டே இருப்பாங்க. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா நெறைய பிளேஸஸ்லாம் வந்துட்டு ஃபோட்டோ எடுப்பாங்க. நெறைய மரத்துக்கிட்ட நின்னுலாம் ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கும்போது, இப்ப என்ன பண்றாங்க அப்டின்னா, நம்ம நிலாவும், சோழனும் பேசிக்கிட்டு இருக்கும்போது, நிலா இருந்துட்டு, "அந்த பூ ரொம்ப சூப்பரா இருக்குல்ல" அப்டின்ற மாதிரி ஒரு பூவ காட்டுறாங்க. உடனே சோழன் இருந்துட்டு, "சரி நான் போய் பறிச்சுட்டு வரேன். நீ இங்கேயே வெயிட் பண்ணு நிலா, நான் வந்துர்றேன். இங்கேயே நில்லு, எங்கிட்ட போயிறாத. அவங்க வேற முன்னாடி போயிட்டாங்க. சேரனும், பாண்டி, பல்லவனும். அதனால இங்கேயே இரு" அப்டின்னு சொல்லிட்டு, நம்ம சோழன் வந்து அந்த பூவ பறிக்கலான்னு சொல்லிட்டு போயிருவாரு. ஸோ போயிட்டு வர்றதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நிலாவ இந்த சூர்யா வந்து ரெடி பண்ண ஆட்கள் வந்து கடத்திருவாங்க. வெளியில வந்துட்டு "நிலா, நிலா" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. அப்ப எங்கே போனாங்களே "இங்க தானே நிக்க சொன்னேன். நிலா விளையாடாத, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. வெளியில வா நிலா" அப்படின்னு சொல்லி சொல்லிட்டே இருக்கிறாங்க. எந்த இதுவுமே இல்ல. எந்த சவுண்டுமே இல்ல. அப்போ "என்ன நிலா நிலான்னு சோழன் என்னை கூப்பிடுற மாதிரி கேட்குதுல்ல" அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்றாங்க. "ஆமான்டா, நம்மள தான் தேடுறாங்களோ? என்னமோ தெரியலையே" சொல்லிட்டு இவங்க நான் முன்னாடி நடந்து போயிட்டுருந்தவங்க, "டேய் சோலா, நிலா என்னப்பா என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே திரும்பவும் வர்றாங்க. வந்து பார்க்கும்போது, "அண்ணே நிலாவ எங்கண்ணே?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "நிலாவ எங்க வா? நீ தானே கூட கூட்டிட்டு வந்துட்டுருந்த. என்கிட்ட கேட்குற? நாங்க முன்னாடி நடந்து போயிட்டோம்லடா சோலா" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "இல்லண்ணே பூ பறிச்சுட்டு வர சொன்னா, நான் பறிச்சுட்டு வந்து குடுக்குறதுக்கு முன்னாடி அவள காணோண்ணே" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "டேய் என்னடா சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு, எல்லா இடத்துலயும் இப்படி தேடுங்கடா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "நிலா விளையாடுறாளோன்னு தோணுதுண்ணே, பிராங்க் பண்றா போல இருக்கு நம்மள" அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது, "நிலா விளையாடாத, வந்துரு போதும் எனக்கு டென்ஷன் ஆகுது" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. "நிலா வாப்பா, இந்த மாதிரி காட்டுக்குள்ளலாம் அந்த மாதிரிலாம் விளையாடக்கூடாது. வாப்பா கொஞ்சம் வெளியில வாப்பா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எங்கேயுமே காணோம். உடனே வந்து எல்லாருமே எல்லா இடத்துலயும் தேடி பார்க்குறாங்க. யாருக்குமே வந்து நிலா கண்ல சிக்கவே இல்ல. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கே தெரியுது, "ஐயய்யோ! நிலா வந்து மிஸ் ஆயிட்டா" அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா காடு முழுக்க அங்கிட்டு வெளியிலலாம் தேடுறாங்க. ஒரு வேளை வெளியில வந்திருப்பாங்களோ தேடிட்டு அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு அவ்ளோ பயமா இருக்குது. நிலா எங்க போனாளோ? நிலா என்ன ஆச்சோ? அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வந்து தேடிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா
நிலாவ வந்து நிலாவோட கத்துற சத்தம் வந்து கேட்குற மாதிரி இருக்கு. நிலா கத்துற சத்தம் கேட்குற மாரி இருக்கே! சோழன் சோழன்னு கூப்பிடுற சத்தம் மாரி இருக்கே! அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழனும், அதுக்கப்புறம் மத்த எல்லாருமே வந்துட்டு பின்னாடியே ஓடி வருவாங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நிலாவ இழுத்துட்டு அதாவது கார் கிட்ட வந்துட்டு கொண்டு போயிருவாங்க. உடனே சோழன் வந்து யாரோ நிலாவ கார்ல ஏத்துறதுக்கு இங்க ட்ரை பண்ணிட்டுருக்காங்க, கடத்திறதுக்கு ட்ரை பண்ணிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு, "டேய் யார்றா நீங்க? டேய் யார்றான்னு?" சொல்லிட்டு வேகமா விரட்டிட்டு வருவாரு. அதுக்கு முன்னாடி இவிங்க கார்ல ஏறி போயிருவாங்க. அப்போ சோழன் என்ன பண்ணுவாருன்னா, கரெக்ட்டா அங்கனக்குள்ள தானே வெளியில அந்த ஃபாரஸ்ட்டுக்கு முன்னாடி தான் கார நிப்பாட்டியிருக்கிறதுனால, வேகமா கார்ல ஏறி அந்த ஜீப்ப வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. "என்னைய விடுங்கடா, என்னைய எதுக்குடா கடத்துறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லிக்கிட்டே இருக்கும்போது, இந்த முன்னாடி வந்துட்டு அவங்க அதாவது நிலாவ கடத்தின வண்டி வந்து முன்னாடி போய்க்கிட்டே இருக்கும். பின்னாடி சோழனும் கார்ல ஏறி ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. "யார்றா இது? யார் இது? நிலாவ இப்படி எதுக்கு இப்படி எடுத்துட்டு போற? கடத்திட்டு போறீங்க? கொஞ்சம் வேகமா போ சோளா வேகமா போ" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "அண்ணே நான் போயிட்டு தானே இருக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, காருக்கு முன்னாடி அப்படியே ட்ரேஸ் பண்ணிட்டு வந்து முன்னாடி நிக்கிறாங்க. நின்னுட்டு அங்க இருக்கிறவங்களெல்லாம் உள்ள காருக்குள்ள இருக்கிறவங்களெல்லாம் அடிச்சு, நிலா வந்து நம்ம சோழன் வந்து காப்பாத்திர்றாரு. "இப்ப எதுக்கு இவள கடத்திட்டு இருக்கீங்க? உங்கள யார்றா கடத்த சொன்னது? யாரு கடத்த சொன்னது? எப்படி எங்கள ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டே இருந்தியா?" அப்படின்ற மாதிரி சொல்லி அடிச்சு பிடிச்சு எப்படியோ நம்ம நிலாவ வந்து காப்பாத்திர்றாங்க. அதுலேருந்து 2, 3 பேர் எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஒருத்தன் மட்டும் தான் இருக்கிறான். "சார் எங்களுக்கெல்லாம் எதுவும் தெரியாது சார். ஒருத்தரு கடத்த சொல்லி இவங்களோட ஃபோட்டோவ அனுப்பி வச்சாங்க. அதனால நீங்க இங்கே கொடைக்கானல் வந்த அன்னையிலருந்து நாங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். அதுக்கப்புறமா தான் நீங்க இங்க போறத பார்த்துட்டு நாங்க இத பண்ணோம் சார். மத்தபடி எங்களுக்கு எதுவுமே தெரியாது சார். ஃபோட்டோ குடுத்து ஆள தூக்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க அவ்வளதான். ஆனா யாரு சொன்னா அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியாது சார். அது எங்களோட ஓனருக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா அவன பிடிச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம அங்க இருக்கிற அந்த சுற்றுலா தலங்கள்ல இருக்கிற ஸ்டேஷன்ல வந்துட்டு ஒப்படைச்சிருவாங்க. அதுக்கப்புறமா நிலா இருந்துட்டு சோழன கட்டி பிடிச்சிட்டு ரொம்ப அழுதுகிட்டே இருப்பாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு சோழன் அப்படின்னு சொல்லிட்டு, "கவலைப்படாத நிலா நான் தான் வந்துட்டேன்ல நான்லாம் வந்துட்டேன்ல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. இவங்க யாருன்னே தெரியல. கடத்திட்டு போகும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கட்டிப்பிடிச்சு அழுதுட்டே இருக்கிறாங்க. "சரி நிலா கவலைப்படாத அதான் நாங்க வந்துட்டோம்ல. இனிமே ஒரு நிமிஷம் கூட உன்னைய விட்டுட்டு நான் இருக்கவே மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சேரனா இருந்துட்டு, "யாருப்பா அது? யாருன்னு தெரியுமாப்பா?" அப்படின்னு கேட்குறாங்க. "எனக்கு யாருன்னுலாம் எதுவும் தெரியலண்ணே. எனக்கு ஒரே பயமா தானே இருந்துச்சு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "நீ ஏன்பா தனியா நின்னுட்டு இருந்த? நீ ஏன்டா அவள தனியா விட்டுட்டு போன?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரண்ண வந்து சோழன திட்டுறாங்க. "இல்லண்ணே நான் தான் பூ பறிச்சுட்டு வர சொன்னேன். அதனால தான் சோழன் போய் பூ பறிக்கிறதுக்கு போனாங்க. அதுக்கு பறிச்சுட்டு வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த 2 பசங்க வந்து வேகமா என்னோட வாய வந்து பொத்திட்டு அப்படியே இழுத்துட்டு வந்தாங்கண்ணே" அப்படின்னு சொல்றாங்க. "சரிப்பா ரிலாக்ஸா இரு. ஒண்ணும் பயப்படாத, கவலைப்படாத. அதான் நம்ம ஸ்டேஷன்ல வந்து அவன ஒப்படைச்சிட்டோம்ல. யாரு என்னன்னு கண்டுபிடிச்சுருவாங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம சோழனோட தோள்ல சாஞ்சுட்டு நிலா வந்து இறுக கைய பிடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ரெசார்ட்ல அவங்களோட ரூம்க்கு வந்து போயிருவாங்க. இப்ப அதுலருந்து தப்பிச்ச 2 ஆட்கள் வந்து என்ன பண்றாங்க அப்டின்னா, சூர்யாவுக்கு கால் பண்ணி, "சார் நாங்க எப்படியோ கடத்தி கொண்டுரலாம்னு நெனச்சோம். அதுக்கு முன்னாடி வந்து காப்பாத்திட்டாங்க சார்" அப்படின்னு சொல்றாங்க. "டேய் உருப்படியா ஒரு வேலையாவது உங்களால பார்க்க முடிஞ்சாடா? ஒரு வேலையும் உங்களால உருப்படியா பார்க்க முடியாதுடா. உங்கள நம்பி இந்த வேலைய உங்கள்ட்ட குடுத்தேன் பாரு, என்னைய சொல்லணும்" அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. "அ இல்ல சார், நாங்க கரெக்ட்டா தான் வந்தோம். எப்படியோ ஃபாலோ பண்ணிட்டு வந்து ட்ரேஸ் பண்ணிட்டு வந்து எப்படியோ அந்த பொண்ண வந்து காப்பாத்திட்டு போயிட்டாங்க. மன்னிச்சிடுங்க சார். எப்படியும் திரும்பவும் இவங்க கொடைக்கானல்ல இருந்து போகுறதுக்கு முன்னாடி, அந்த பொண்ண எப்படியாவது உங்க முன்னாடி நிறுத்திருவோம் சார்" அப்படின்னு சொல்றாங்க. "எங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு குடுங்க சார்" அப்படின்னு சொல்றாங்க. "நீங்க இனிமே அவங்க அலர்ட் ஆயிருப்பாங்க. எப்படி அவள விட்டுட்டு தனியா போவாங்க? சும்மா ஒரு வேலைய குடுத்தா உருப்படியா பார்த்து முடிக்க தெரியல. நீங்கலாம் வந்து பேசுறீங்க. சரி பரவால்ல, வைங்க ஃபோன" அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. நிலா, நான் இந்த தடவ எப்படியாவது உன் கதைய முடிச்சிடலான்னு நெனச்சேன். ஆனா இந்த தடவ நீ தப்பிச்சுட்ட. இப்போ உனக்கு நல்ல நேரம். ஆனா எல்லா நேரமும் இதே மாதிரி அமையும்னு கண்டிப்பா சொல்ல முடியாது. நீ என் கையில சிக்கத்தான் போற. அன்னைக்கு வச்சுக்கிறேன் உன்னைய" அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூர்யாவோட மைண்ட் வாய்ஸ வந்துட்டு கேட்ச் பண்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம நிலா இருந்துட்டு, அ "இப்ப பார்த்தீங்களா சோழன், நீங்களும் நானும் மட்டும் தனியா வந்திருந்தோம் அப்படின்னா, எவ்வளோ பயமா இருந்திருக்கும். இப்ப அப்படி இல்லைல்ல. எல்லாருமே வந்ததுனால தான் சமாளிக்க முடிஞ்சுச்சு. நீங்கள் நானும் மட்டும் வந்திருந்தா இந்த பிரச்சனைய சமாளிக்க முடியாதுல்ல. ஹனிமூன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும் போணும் அப்படிங்கிறது எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. ஃபேமிலியா எல்லாருமே போனா தான் நமக்கும் சப்போர்ட்டா இருக்கும். பயம் இல்லாம நமக்கு ஹெல்ப்புக்கு ஆள் இருக்காங்களே, கூட நமக்குன்னு துணைக்கு வந்திருக்காங்களேன்னு சொல்லிட்டு நிம்மதியா இருக்கும்"
அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. "நீ சொல்றதும் சரிதான் நிலா. இப்போ சேரன், பாண்டி, பல்லவன்லாம் இல்லன்னா, நான் என்ன பண்ணியிருப்பேன் எனக்கே தெரியல." அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா "சரி நீ ரெஸ்ட் எடுண்ணா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து படுக்க சொல்றாங்க. நிலா பேசாம படுத்துருக்காங்க. "என்னைய விட்டு எங்கேயும் போயிறாதீங்க சோழன்" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "நான் உன்னைய விட்டு எங்கேயும் போக மாட்டேன் நிலா. நான் இங்கே தான் உட்காந்துருக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற சோபால உட்காந்துருப்பாங்க. நிலா வந்து படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. யாரா இருக்கும்? ஒருவேளை இது மாமனாரோட வேலையா இருக்குமா? ஏன்னா, அவர் தான் நம்ம ஸ்டேட்டஸ் வைக்கும்போதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அவர் தான் இப்படி எதுவும் பண்ணியிருப்பாரோ? ஆள விட்டு கடத்த சொல்லியிருப்பாரோ? அப்படின்னாலுமே, ஆள விட்டு கடத்த சொன்னணும்னா, நிலாவ எதுக்கு கடத்திட்டு போணும்? அவருக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னா, என்னைய தானே பண்ணியிருப்பாரு. அப்படி ஒண்ணும் நிலாவ எதுவும் பண்ண மாட்டாரே! அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்ப வேற எதுக்கா இருக்கும்? யாரா இருந்தாலும் சும்மா விடவே கூடாது. எவ்வளோ அழுதுருப்பா என் பொண்டாட்டி. என் பொண்டாட்டியோட கைய பிடிச்சு இப்படி இழுத்துட்டு போயிருக்கிறானே! அப்படின்னு சொல்லிட்டு நிலாவ பார்த்து ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் பாண்டி வந்து வராங்க. பாண்டி வந்துட்டு கதவ தட்டுறாங்க. அப்ப நம்ம சோழன் போயிட்டு வேகமா கதவ திறக்குறாரு. "வா பாண்டி" அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிடுறாங்க. "என்னாச்சுடா? எல்லாம் ஓகே தானா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஓகே தான்டா. பரவால்ல. அவ படுத்திருக்கிறா" அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது, "சரி இங்க வா கொஞ்சம்" அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற ஹால்ல வந்து முன்னாடி இருக்கிற ஹால்ல வந்து உட்கார்றாங்க. "ஏன்டா யாரு எப்படின்னு தெரியுமா? யாருன்னு தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "அதத்தான்டா நானும் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இது கண்டிப்பா என் மாமனார் வேலையா இருக்கிறதுக்கு வாய்ப்பில்ல. என் மாமனார் வேலையா இருந்தா, அவர் என்னைய தான் ஏதாவது பண்ணணும்னு நினைப்பாரு. நிலாவெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இது வேற யாரோட வேலையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. பார்ப்போம் அதுல ஒருத்தன் சிக்கியிருக்கான்ல, போலீஸ் விசாரிச்சாங்கன்னா, யாரு என்ன அப்படிங்கிறத உண்மைய சொல்லிருவான்ல அப்படின்ற மாரி சொல்றாங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு.